மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த விஜய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன வந்ததுன்னா, கவர்னர் அர்லேக்கர் தான் பிரச்சனையாக வந்தார். விஜய்க்கு அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் இல்லை, 117 எம்எல்ஏக்கள் இல்லை, வெறும் 108 எம்எல்ஏக்கள் தான் அவர் வச்சுருக்காரு. அப்படின்றதுனால அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடர்ந்து 5 நாள் அவர் போராடியும் அவகாசம் தரல. அதனால் அவர் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாத்தையும் சோஃபாவோடு போய் பார்த்து சோஃபா ஆதரவு கொடுத்து சோஃபா மூலமாக அவர் ஆட்சிக்கு சட்டசபையில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க கோரும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோரை போய் பார்த்து அவங்களில் 25 பேர் கட்சி மாறி வாக்களிக்க 140க்கு மேலே எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பை வெற்றி பெற்றார். ஆனால் அப்போது சிபிஐ, சிபிஎம் சொல்லிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அப்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க அன்றைக்கி சொல்லவே இல்லை. அப்போது எம்ஏ பேபி மட்டும் லைட்டாக அதை பற்றி சொன்னார். பாக்கி யாருமே அதை பற்றி பெருசாக சொல்லலை. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் வரக்கூடாது அப்படின்றது தான். ஜனாதிபதி ஆட்சி என்ற அடிப்படையில் கவர்னருடைய ஆட்சி தொடரும். அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகும். அப்படி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பண்ணாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு ஜனாதிபதி ஆட்சியை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜனாதிபதி ஆட்சி தான் அங்கே நிரந்தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த மாநிலத்தை 2ஆ 3ஆ உடைச்சி இன்றைக்கி இந்த லெவலுக்கு ஆக்கியிருக்காங்க. அப்படின்றது தான் இவங்க சொன்ன காரணம். ஜனாதிபதி ஆட்சினா யாரோட ஆட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சினா கவர்னரோட ஆட்சி. இப்போது கவர்னருடைய ஆட்சி வந்துருச்சு. கவர்னர் நேரடியாக போய் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிட்டு நிர்வாகிகளை, கலெக்டர்ஸு, எஸ்பி, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறதாங்க கவர்னர் ஆட்சி. கவர்னர் ஆட்சியில் வெறும் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அவங்க அதிகாரிகளை மீட் பண்ணுவாங்க. கவர்னர் மீட் பண்ணுவார். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள், சட்டசபை எதுவுமே இருக்காதுங்க. இப்போது இந்த வேலையை இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்னர் அர்லேக்கர் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுல அலார்மிங் ஃபேக்ட்ரி அதாங்க. இதே வேலையை பன்வாரிலால் புரோஹித் எடப்பாடி பீரியடில் செஞ்சார். அப்போ எடப்பாடி கூட சும்மா இருந்தார். அப்போ மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. இப்போது அர்லேக்கர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு மதுரைக்கு போகிறாரு. நான் வைகை அணையை பார்த்தேன். வைகை அணை கேவலமாக இருக்குது. அந்த அணையை சுத்தப்படுத்தணும். அந்த அணையை சுத்தப்படுத்தலைன்னா நானே இறங்கி சுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரு, எஸ்பி மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை முன்னாடி பன்வாரிலால் புரோஹித் இதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது அப்போ இருந்த எடப்பாடி அரசு ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற தாவேக அரசு சுத்தமாக அர்லேக்கர் செய்கிறத கண்டுக்கவே இல்லை. சிபிஎம் மட்டும்
சிபிஐஎம் மட்டும் அதை கண்டித்து சண்முகம் வந்து பேசியிருக்கார் அப்படின்னு நியூஸில் வருது வச்சுக்கோங்களேன். அப்போது எந்த ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ரைட்டுங்களா, அவங்க வந்து போராடினாங்களோ, எந்த ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவின் ஜனநாயகத்தை கட்டி காப்பதில் முன்னணியில் நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்தாங்களோ, அந்த ஜனாதிபதி ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அர்லேக்கர் வந்து வைகை டேமில், வைகை அணையில் சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கார். இதே அர்லேக்கர் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போய் அதே மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் வந்து விளக்கேற்றணும், தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்து அவர் வந்து தன்னுடைய முயற்சியை முன்னெடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆதரவோடு அவர் செய்வாரா? அவர் RSSகாரர் தான். அவர் செஞ்சாருன்னா இந்த தாவேக்கா பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய பதில் என்னென்னா, அர்லேக்கர் எது செய்தாலும் தாவேக்கா பார்த்து கொண்டிருக்கும். எந்த ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்தில் அமுலாக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த ஜனாதிபதி ஆட்சியை அமுலாக்கக்கூடிய வேலை அனைத்தையும் அர்லேக்கர் செய்கிறார். இப்போ இந்த வேந்தர்களை வந்து மாநில அரசே நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம், ஒரு மசோதா வந்து நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதோட ஸ்டேட்டஸ் கியூவை பற்றி சமீபத்தில் கவர்னரை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வந்து, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ரைட்டுங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேந்தர்களை நியமிக்கணுன்ற விஷயத்தில் அந்த கமிட்டி போடுறதுலேருந்து, ஆலோசனை பண்ணுறதுலேருந்து, தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஐயா கவர்னர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா, பிஜேபி கவர்னர்கிட்ட சொல்கிறவர் ஒரு காங்கிரஸ்காரர். அப்போது காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஜனநாயகபூர்வமான கட்சி, பாசிச பாஜகவின் தந்திரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குற கட்சி அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா விஸ்வநாதன். எந்த விஸ்வநாதன் போய் குழந்தைங்களை காலெலாம் அமுக்கி விட்டு போக்சோ குற்றச்சாட்டுலாம் வந்ததோ, எந்த விஸ்வநாதன் போய் குத்தாட்டம்லாம் போட்டு கேவலப்படுத்தி தாவேக்கா ஆட்சியை அசிங்கப்படுத்திட்டு வந்தாரோ அதே விஸ்வநாதன் போய் கவர்னரை பார்த்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறோம் அப்படின்னு அவரும் நிர்மல்குமாரும் போய் பார்த்து பேசிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக என்னென்னா, எது ஒன்றா நடக்கலாம், எப்படி ஒன்றா நடக்கலாம், ஆனால் இந்த அரசை மட்டும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் நடக்குது. இந்த கவர்னர் வந்து கவர்னர்கிட்ட தான் வந்து RS பாரதி வந்து புகார் கொடுக்குறாரு. வைகோ திமுகவில் இருக்கக்கூடிய மதிமுகவை சேர்ந்த திமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ராஜினாமா செய்து அவர்கள் தாவேக்காவுக்கு வந்தால் அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கு நானே உதவுவேன் என முதல்வர் வாக்குறுதி அளித்தார் அப்படின்னு கட்சி தாவல் தடுப்பை வந்து வைகோவும் விஜயும் சேர்ந்து செய்கிறார்கள் என புகாரை வந்து கவர்னர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா? இப்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கவர்னர் டிசைட் பண்ண வேண்டிய விஷயங்களில் தான் இருக்குது. முன்னாள் மந்திரிகள் மீதான ஊழல் வழக்குகள் உட்பட பலவற்றையும் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல தான் கவர்னர் இருக்கார். அப்போது ப்ராக்டிக்கலாக வந்து கவர்னரோட ஆட்சி நடக்குது. கவர்னர் வந்து இப்போ நினச்சார்னா அவர் வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் தலையிடலாம். இப்போ மற்ற மாநிலங்கள் குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் காலியாக இருக்கிற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அதிமுகலேருந்து தாவேக்காக்கு கட்சி மாறினது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பிரகாரம் தவறு அப்படின்னு தேர்தல் கமிஷனில் மனு கொடுத்துட்டு வந்திருக்கு அதிமுக. இப்படி மனு கொடுத்து விட்டு வந்த இந்த விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க கவர்னர் கையில் தான் இருக்குது. சபாநாயகர், கவர்னர், ரைட்டுங்களா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, தேர்தல் கமிஷனர், இதெல்லாமே வந்து அரசியல் சாசனத்தால் அளிக்கப்பட்ட பதவி. இந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன வேணால் செய்யலாம், அவங்களுக்கு உரிய அதிகாரங்கள் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர் கவர்னரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஆள்.
அவருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை தாண்டி இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அதிகம். எனவே கவர்னர் வந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவக்கூடிய கேவலமான ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து தாவேகா ஒன்றுமே பேசுறதில்லை. ஆர்லேக்கர் வந்து 2 தடவை ஜனகணமன சட்டமன்றத்தில் பாடினாலும் விஜய் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஒரே ஒரு முறை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாலும் விஜய் கேள்வி கேட்க போகிறதில்ல. விஜய் 2 முறை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்கன்னு சொல்ல போகிறதும் இல்லை. இந்த மாதிரி கவர்னருடைய ஒட்டுமொத்த அட்டகாசம் வந்து தமிழகத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பேர் ஜனாதிபதி ஆட்சி முறையா இல்லையா அப்படின்றதான் நம்ம கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், விசிகா எல்லாருக்கும் வைக்கக்கூடிய கேள்வி என்பது இதுதான். இதுக்கு தான் நீங்கள் ஆதரிச்சிங்களா? அது காங்கிரஸை பற்றி கேட்கவே வேணாம். விஸ்வநாதன் போய் தானே கவர்னர் வந்து வேந்தரை நியமிக்கலான்னு எஸ் கொடுத்துட்டு வராரு. காங்கிரஸை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தயாரான கட்சி, ரைட்டுங்களா? அதனால் அதுக்கு கேள்வி இல்லை. ஆனால் இவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேள்வி என்பது மிக முக்கியமான கேள்வியாக இந்த கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது விஜய் வந்து மௌனமாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்றத பற்றி ஒரு விமர்சன கருத்தை வந்து சொன்னார். அந்த கருத்துக்கு எதிராக அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் வந்து விசாரணை நடத்த ஆரம்பித்தோன்னா அவர் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் போகிறார். ஹைகோர்ட்டில் போனோன்னா அது நிராகரிக்கப்பட்டோன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் அவருடைய முன்ஜாமீன் வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னு தெரியும் பொழுது அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மாத்தூர் பகுதியில் ஒரு பேரூராட்சியை ஆய்வு செய்ய வர்றார். இந்த தகவலை தெரிஞ்ச உடனே தூத்துக்குடி போலீஸார் போய் அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு அவர் சொந்த காரில் வரேன்றாரு. முடியாது, நீங்கள் போலீஸ் ஜீப்பில் தான் வரணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப்பில் கொண்டு போகிறாங்க. அப்போ தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர் அப்படின்றவர் வந்து அவரை விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில். அங்கே வந்து மறியல் போராட்டம் அப்படின்னு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து டோட்டலாக மிரட்டலுக்காக இப்போ தாவேகா அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணனை கை வச்சிட்டாங்க. அடுத்து ஏவாவேலு மேலே கை வச்சிட்டாங்க. ஏவாவேலு மேலே கை வச்சதுனால அவர் சிங்கப்பூரில் போய் மருத்துவமனையில் படுத்துட்டு அவர் விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன், நான் உடல்நிலை சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் படுத்துக்கிட்டு இருக்கார். கேஎன் நேரு மேலே ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக எஃப்ஐஆர் போட்டாங்க. போஸ்டிங்கில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர் வாங்கிட்டார் அப்படின்றதுனால பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேலே ஒரு தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறதுக்காக 35 கோடி ரூபாய் அவர் வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணார் அப்படின்றது மாதிரி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவுட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவுட்டு, ஏவாவேலு அவுட்டு, நேரு அவுட்டு, நம்ம சேகர் பாபு அவுட்டு. இப்படி திமுகவை சேர்ந்த எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு காலி பண்ணிக்கிட்டு. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் அவங்கள வந்து தாவேகால சேர வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி ஒன்று நடத்தி அந்த மாநாட்டை காரணம் காமிச்சு அதிமுகவை கம்ப்ளீட்டாக பேரலைஸ் பண்ணுறது. ரெண்டாவது, திமுகவில் இருக்கவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள வந்து செயலிழக்க வைக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா வந்து கரூர் சம்பவத்தில் வந்து போலீஸார் சதி செய்து போலீஸார் மூலமாக ஏற்பட்ட அந்த இழப்பு காரணமாகத்தான் மக்கள் வந்து நசுங்கி செத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரூர் சம்பவத்தில் எங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்றாங்க. அவர் இன்டைரக்டாக குறிப்பிடுறது யாருன்னா செந்தில் பாலாஜியை. செந்தில் பாலாஜியை வந்து இப்போது ஒரு வழக்கு போட்டு அவர் எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டு இப்போது அவரை வந்து புக் பண்ணி அவரை கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து என்னென்னா, கரூர் சம்பவத்தில் அவர் தான் வந்து பொதுமக்கள் உயிரிழக்க காரணம், அது மூலமாக விஜய் மீது பெரிய பழி வந்து விழுந்தது
அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். கேள்வி என்னென்னா, கரூர் சம்பவம் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய மானிட்டரிங் கமிட்டிக்கு கீழே சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் வந்து எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் அணுகணும், சிபிஐ கிட்ட தான் பேசணும். சிபிஐடைய விசாரணை இன்றைக்கி வரைக்கும் போகுது. சிபிஐ விசாரணையில் இதுவரைக்கும் வந்த ஃபைண்டிங்கில் வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்றது தான் இதுவரைக்கும் வந்த தீர்ப்புகள் எல்லாமே அதை தான் வந்து குறிப்பிடுது. விஜய் தான் இந்த சம்பவங்களுக்கு காரணம் அப்படின்றத வந்து சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும். சிபிஐ வந்து இது வரைக்கும் சொல்ல தயாராகவே இல்லை. அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் சிபிஐ வசமும் இருக்கக்கூடிய கரூர் சம்பவம் பற்றி ஆதவ் அர்ஜுனா வாய் திறக்கிறார். இப்போது அதை எதிர்த்து பேசுகிறது திமுகவில் யாருன்னா முக்கியமான தலைகள்லாம் அவுட்டு ரைட்டுங்களா. உதயநிதி ஸ்டாலினும் வந்து லண்டன் புறப்பட்டு போகிறாங்க. வர 12ஆம் தேதி தான் அவங்க ரிட்டர்ன் வராங்க. அதனால் இப்போது முக்கியமான தலைகள் எல்லாத்தையுமே வந்து கைது பயம் காட்டி ஆஃப் பண்ணுவேன். 2ஆம் கட்ட தலைகள் தான் இப்போது அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போது பரந்தாமன் தான் இதை பற்றி அறிக்கை விடுறாரு. அதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறது பரந்தாமன் தான் பேசிக்கிட்டு இருக்கார் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி பேசினதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வழக்குக்கு போயிருக்காங்க திமுக. ஸோ அதிமுகவை இப்படி அடிக்கிறது, திமுகவை வழக்கு போடுறது, மத்திய அரசோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது, கவர்னர் ஆட்சியை வந்து தமிழகத்தில் அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது யாரோட ஆட்சி இங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் வந்து நடக்குது. அதுக்கு வந்து தாவேகா வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி அதிமுகவை வந்து இவங்க கரைச்சாங்கன்னா அதிமுக வந்து பலவீனம் அடையாது. அதிமுகவில் வந்து புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் போனால் 10 விஜயபாஸ்கர் அங்கே இருக்கான். அவங்க எல்லாம் நேற்று மேலே வந்துட்டு ஒழுங்காக விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்காக சாவியை வந்து கட்சி ஆஃபீஸ் சாவியை வந்து கொடுலன்னா நடக்கிறதே வேறு. நாங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு அதிமுக உறுப்பினர்கள் வந்து அவங்க வீட்லேயும் தகராறு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆர்டிஓ மத்தியில் வந்து இந்த சம்பவம் வந்து விசாரணைக்கு வந்தப்போ அங்கேயும் தகராறு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரூரில் பார்த்திங்கன்னா அதிமுகவினர் எல்லாரும் சேர்ந்து வேகமாக ஆவேசமாக முன் வந்து கரூர் விஜயபாஸ்கர் போனால் ஒன்றும் அதிமுக அங்கே வந்து காணாமல் போகல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் தூத்துக்குடியில், உங்களுக்கு திருப்பூரில், எங்கெங்கே வந்து அதிமுகலேருந்து ஆட்கள் வந்து தாவேகாக்கு போனாங்களோ அங்கே எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னே வந்தாங்க. ஒரு காலத்தில் விஜயபாஸ்கருக்கு எதிரியாக இருந்த ஒருத்தரோட மகன் தான் இன்றைக்கி தாவேகாவில் புதுக்கோட்டை மந்திரியாக இருக்கக்கூடிய பர்வேஷ் ரைட்டுங்களா. அந்த போட்டியில் வந்து பர்வேஷோட அப்பாவை வந்து விஜயபாஸ்கர் தோற்கடித்து காலி பண்ணி அவர் இறப்பதற்கே காரணமாக அவர் அமைஞ்சார் அப்படின்ற மாதிரி புகார் வந்தாலும் மகன் வந்து மந்திரியாக இன்னொரு கட்சியில் வந்து இவர் அந்த கட்சியில் மகன் காலில் உயர அளவுக்கு தான் இவர் போயிருக்காரு அங்கே ரைட்டுங்களா. அந்த மாதிரி அதிமுக காலி ஆகல. அதே மாதிரி மதிமுகவில் இவங்க பெரிய அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணால் கூட மதிமுகவில் வைகோவோட ஒன்றா பொடா சட்டத்தில் சிறையில் இருந்த புலவர் செவந்தியப்பன், அழகு சுந்தரம் உட்பட பலர் ஈரோடு, திருச்சி எல்லா சைட்லேருந்தும் மதிமுகலேருந்து கும்பல் கும்பலாக வந்து திமுகவில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா. அப்போது திமுக இன்னொரு சைடில் பெனிஃபிட் ஆகுது. மதிமுக ஏற்படுத்திய பிளவு இருக்கு இல்லையா, மதிமுகவுடைய 0.5% வாக்கு வச்சுருந்து இல்லைங்களா, அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்களாக அந்த வாக்கை பாதுகாத்தவங்க எல்லாரும் திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு 0.5% ஓட்டை வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா
35% வாக்குகளை வாங்கி 1 கோடியே சம்திங் வாக்குகளை வாங்கின நம்ம தாவேகாவை விட அதே 1 கோடி அளவுக்கான வாக்குகளை வாங்கின திமுகவும் அதே 1 கோடி வாக்குகளை வாங்கின அதிமுகவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல்கள்லையும் இந்த ஒற்றுமை என்பது நீடிக்கும். பல தொகுதிகளில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒருங்கிணைந்து தாவேகாவை தோற்கடிக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடும்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள். திமுகவும் அதிமுகவும் சேர்த்தா 2.5 கோடி ஓட்டு. இவர் 1.25 கோடி ஓட்டு வாங்கினா கூட 1.25 கோடி ஓட்டை விட 2.5 கோடி ஓட்டு பலம் வாய்ஞ்சது, அதை விட அதிகமானது. இந்த காம்பினேஷன் வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா தாவேகா காணாமல் போயிடும். அந்த ரிசல்ட் வந்து தமிழகத்தில் வரக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து அதிமுகவையும் கேவலப்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுகவையும் தொல்லைப்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்தில் பல போலி அரஸ்ட்டுகளை வந்து இவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பலர் வந்து பத்திரிகையாளர்கள். ஒருத்தர் வந்து ஒரு டுபாக்கூர் பத்திரிகையாளர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து டுபாக்கூர் பத்திரிகையாளர் பேர் வந்து ராஜேஷ், ரைட்டா? இவர் வந்து போலீஸோட ரொம்ப நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர். இன்னொருத்தர் வந்து நாடார் பேரவை சீனிவாசன் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி டுபாக்கூர்களெல்லாம் கைது பண்ணி திருநாவுக்கரசு ஒரு டுபாக்கூர், அவர் வந்து கருத்து கணிப்பாளர்னு சொல்லிட்டு அண்ணாமலை கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து தாவேகா உறுப்பினர்களை வந்து திமுகவுக்கு ஆதரவாக கொண்டு வருவதற்கு செந்தில் பாலாஜி மூலம் முயற்சி பண்ணார்னு கதை விடுறாங்க, சரிங்களா? இப்போ அசோக் குமார், செந்தில் பாலாஜியோடைய தம்பி வந்து முன்ஜாமீன் கேட்டு போயிருக்காரு. அவர் மேலே எத்தனை கேஸ் தான் போடுவாங்கன்னு தெரியல. அவர் இப்போ தலைமறைவாக இருக்கார். அவர் எத்தனை கேஸில் தான் தலைமறைவாக இருப்பார்னு தெரியல. எத்தனை முன்ஜாமீன் அவர் வாங்குவார்னு தெரியல. தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 91, 96 ஜெயலலிதா கவர்மெண்ட் மாதிரியே முழுக்க கண்ட்ரோல் இல்லாத கவர்மெண்ட்டாக வந்து இதில் செயல்படுது. இதில் அது வரைக்கும் அரசியலில் பெரிய அளவுக்கு பதவி வகிக்காத ஜெயலலிதா எப்படி முதல்வர் பதவியை 91 வகித்தாங்களோ அதே மாதிரி முதல்வர் பதவியை விஜய் இன்னைக்கு வகிக்க வந்திருக்காரு. அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு சசிகலா கும்பல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பெரிய கும்பல். விஷ்ணு ரெட்டி, ஜானு, விஷ்ணு ரெட்டி, கலைச்செல்வன், இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அந்த லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே இருக்குது, ரைட்டுங்களா? அவங்களுக்கு சசிகலா கும்பல் மாதிரி எங்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தலைமையில் ஒரு கும்பல், நம்ம புசி ஆனந்த் தலைமையில் ஒரு கும்பல், அருண்ராஜ் அவர் தலைமையில் ஒரு ஐஏஎஸ் கும்பலே இருக்குது. அவர் கூட சில போலி பத்திரிகையாளர்கள் இப்போ இணைஞ்சிருக்காங்க. அருண்ராஜும் போலி பத்திரிகையாளர்களும் இணைஞ்சு ஒரு காம்பினேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே வெளியே தெரிய வருது, ரைட்டுங்களா? அருண்ராஜோட ஆக்டிவிட்டீஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க எல்லாமே அந்த காலத்தில் 91, 96 ஜெயலலிதாவை சுற்றி இருந்த சசிகலா கும்பல் மாதிரி இந்த கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள் நடக்குது, பல டிரான்சாக்ஷன்கள் வெளியில் தெரியுது. சிலதை வந்து நம்ம சொல்லலை, அதுக்கான விஷயங்கள் நம்மக்கிட்ட தயாராகவே இருக்குது. அந்த அளவுக்கு இவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. நேற்று கூட வீடியோவில் இவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். கவர்னர் ஆட்சி நடக்குது, ரைட்டுங்களா? திமுக வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. வர இடைத்தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து நின்று இவர்களை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.